என்னப்பா நான் எடுத்துக்கலாம் ஒன்றும் நீ என்ன சொன்னாரு? ஹார்ட்டில் பெயின் இருந்ததுன்னா ஒரு சைடாக வலிக்கும், அங்கே வலிக்கல, இங்கே வலிக்கும். அது அல்சர்னா அது எரியும், அது எனக்கு தெரியும். வலியும் வலிக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக வலிக்குது. அந்த வலி வந்ததுன்னா சோறு அப்படியே படுத்துருவோம். தேவையில்லாத கதை எனக்கு தேவையில்லை. நம்ம வீட்டு கதையை மட்டும் பேசு, புரியுதா? உங்ககிட்ட சொல்கிறேன். நீ என்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் அதெல்லாம் இல்லாமா ஏமா அடுத்த மாதிரி கதையை பார்த்து பேசி சிரிக்க வச்சு அது சந்தோஷம். யாருமே சிரிக்கல, பாவம் தான் சொன்னேன். அது நீ ஏன் நான் பேசத்தான் முதல்ல காலை வாங்கு. அடுத்தவங்க தேவை. இது அடுத்தவங்க கதையே இல்லை, பொது கதை, பொதுவான கதை. இது வேலையை போன் போடுது, இங்க தாண்டி இருக்கிறேன்ட்டு நாளைக்கு வாட்ஸ்அப் காலையில் கிளம்பி 90 நிமிஷம் கட்டிக்கினேன். என்ன போடுறேன் வாய வச்சு ஒழுங்கா என்ன சீரியஸ். அப்போ தான் பாருங்க நல்லா வாங்கி கொடுத்துக்கிறாரு, அவங்க உடம்பு நல்லா இருக்காரு, இதெல்லாம் சொல்ல முடியாது. இருப்பா ஏசப்பா எல்லாம் செய்யறாரு. அது நம்பிக்கையா நீங்க எனக்கு இருக்குல்ல, நீ கும்பிட தான் வீட்டில் சண்டை நடக்குது. ஏசெல்லாம் கும்பிடக்கூடாது, எந்த கோசில் இருந்தாலும் கும்பிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒல்லி கும்பிட்டேன். நானும் போக மாட்டேன், அவங்க எங்கே வேணாலும் நானே அங்கே போகிறோம். ஜபம் தான் எங்கே வேணாலும் ஜபம் 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 தான். நானே அங்கே தான் போகிறோம். பேசுவோம் போனது ரமணன் ஜுரமாட்டில் ஒரு டைம் வந்து பாடம் அடித்தாங்க. அப்போ
உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கன்னு தான் சொன்னாங்க. இல்லைப்பா ஒன்றில் வைக்கிறாங்க, ஒன்று அதில் வைக்கலான்ட்டான், ஒன்றில் வைக்கலான்ட்டான். பேப்பர் பார்க்கணும்னு சொன்னான். ஐயோ வலி கொடுக்குறாங்க, வேற போகிறோம். சொல்லிட்டு பேரெல்லாம் சொல்லுவோம். நாராயணசாமிக்கு ஒரு லெட்டர் உண்டா, 2 லெட்டர் உண்டா, ஒரு பாதிஷா 50 கடற்காரசு போட்டாங்க. அது கொடுத்தியா? நான் பிடிச்சிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க. அது வெளியே பயிர் வச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு 4 பொண்ணு போட்டுருவாங்க. லைட் போடு, வெளி லைட்டை போடு. எரி. ஆமாம், அந்த எரி தந்த மாட்டோம். அப்புறம் 1 நாள் சொல்லி எரியுது. அதே மாதிரி 3 நாள் எரியுது. அந்த பாப்பா எரியல. அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லி தானே இருக்குது. கல்வி எடுப்பாங்க காசு நான் மாட்டேன். என்ன பசங்க சாப்பிட்றியா? வரலப்பா ஒரு நீ நானும் லீவ் போகணுன்னு பார்த்தா கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு கருப்பு ஃபோன் பண்ணி கேளுன்னு தான் சொன்னேன். அவர் வரலன்றதுக்கு நான் தான் போக முடியும். ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்களா? இல்லை இல்லை, கம்பெனி நடக்குது. ஒர்க்கே கொடுத்தது உனக்கு. ஒர்க்கு கொடுத்தாவே இல்லையா? எனக்கு ஒர்க் அது என் ஒர்க்கு முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஒர்க் முடிச்சிட்டியா? இன்னைக்கு யார் கொடுப்பாங்க? அவர் வரலையே. வெயில் அடிச்சு விட்டுருங்களா? ஏதோ இடிக்குது, என்ன இடிக்குதுன்னு தெரியலையா? மேலே வாய் கருப்பு கொடுத்துட்டியா? வாய் கருப்பு கொடுக்கணும், கால் கருப்பு கொடுக்கல. அதெல்லாம் இல்லைப்பா, வேற ஏதோ ஒன்று மூஞ்ச சிறப்பாக வரணும்ல. கண்ணாடி 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 வா முன்னாடி. மூஞ்சி பெருசாக இருக்கா? கண்ணாடி சரி, சீஸ் சாப்பிட்றா பா. தேவரு மூஞ்சி தலை லைட்டாக அப்படி வச்சுன்னு இருந்து. ஓ ரைட்டா. அது என்ன அதுலேயே லேசாக வளர்த்து. அது என்ன பண்ணணும்னா தலையை கலைக்கிறவங்க சீஸ் சாப்பிடுப்பா. கேட்போம். கோழி குஷி விட்டுட்டது. ஓகேவா? கோயிலாக போட வருதா? கௌரவா முட்டை போட்டேன். ஓகே, இந்த வேறு 2 நாள் முட்டை எடுக்காது. முட்டை இன்னும் எனக்கு வேலைக்கு 10 நாளைக்கு முட்டைக்கலாம். இது 2 நாள் 2 முட்டை பால். குழம்பு இருக்குது, பழைய குழம்பு இதையும் ஓட்டிட்டோம். குழம்பும் வைக்காது. அதுதான் சொல்லுது, எல்லாம் பாட்டில் படிச்சு சாப்பிட்டு போகணும். கீரை சாப்பிடணும், எனக்கு பிடிக்காது. சாப்பிடணும், கீரை சாப்பிடணும். அது இருக்கிற போய் 2 கொத்து கீரை வருஷம் கீரை போட்டு கறிதான் சூப்பராக. நான் சாப்பிடவே இல்லை. ஒரு வாரம் பூசுவோம், காலையில் பூசுவோம், மதியம் பூசுவோம். அதான் ஒருவேளை சட்டம் மதியம் முருங்கைக்கீரை நிறைய மருந்து விட்டாங்க. என்னம்மா பேசுகிறா? சீக் அப்படின்ற என்னாச்சு? இவன் பேசுறதே காதில் வாங்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு குற்றத்தோடு பார்க்குறோம், குற்றப்பார்வையில் பார்க்குறோம். கரோடு வேறு அது கரோடு
ஏன் நீ நம்ம இது அலங்காரம் போகிறதா அப்போ நாளைக்கு அது நான் கருவாடு குழம்பு வச்சு கொடுப்பேன். சிக்கன் தான் சிக்கனா பாஸ்மதி அரிசி இருக்குது. பிரியாணி பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு ரெண்டு மாதம் ஃப்ரீசர் என்ன பார்த்துப்பா. அப்புறம் ஐஸ் தண்ணி அனுப்பி கொடுத்தா